நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த இட்லிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே மாரி இட்லி செஞ்சு போர் அடிக்குன்னா, இந்த இட்லிய ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நல்லா சாஃப்ட்டா இருக்கும். கொஞ்சம் காரசாரமான சட்னி, புளிக்குழம்பு வச்சு சாப்பிட இந்த இட்லி ரொம்பவே நல்லாருக்கும். 1 டம்ளர் அளவுக்கு கொள்ளு, 1 டம்ளர் அளவுக்கு குதிரவாளி அரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு வெள்ள உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஒரு 4, 5 முறை நல்லா கழுவிட்டு, தண்ணி ஊத்தி ஒரு 5 மணி நேரம் ஊற விட்டுருங்க. கொள்ளு இது மாரி நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துருங்க. அரைச்செடுத்த மாவோட கல்லுப்பு சேர்த்து கை வச்சு நல்லா கலந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் இந்த மாவு நல்லா புளிக்கட்டும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்கையில் இட்லி தட்டில் மாவை ஊற்றி ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இந்த இட்லியை ஆவியில் வேக விடுங்க. 12 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி இது மாதிரி நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு. சூப்பர் சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த இட்லியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த இட்லிக்கு தொட்டுக்க கொஞ்சம் காரசாரமாக புளிப்பாக குழம்பு சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அளவுகளெல்லாம் நான் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.